எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் வர 31 மே 31 ரிலீஸ் ஆக போகுது. வர 21 ஆடியோ லான்ச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் மீட்டிங்காக இங்கே சேலம் வந்திருக்கேன். சேலம் இன்ஜினியரிங் காலேஜ், கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ் சார் ஓனர் சேர்மன். ஸோ இந்த காலேஜுக்கு என்னோடய ரசிகர்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்ததுக்கான காரணம். நல்லா வந்திருக்குண்ணே. கண்டிப்பாக நல்லா இருக்கும்ண்ணே, ரசிகர்களுக்கு பிடிக்கும்ண்ணே இந்த படம். அவ்வளோதான், ஒரே வரையில் சொல்கிறாங்க. எந்த விடுதலையில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்த்த சூரி வேறு, ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் வந்து எப்படி டோட்டலாக ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் தெரிஞ்சனோ, எல்லாத்துக்கும் வேறு ஒரு சூர்யா தெரிஞ்சனோ, அதே மாதிரி அதிலிருந்து கருடனில் கண்டிப்பாக வேறு ஒரு சூர்யா பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எவ்வளோ ஆக்ஷன் படம் இன்றைக்கி ஆக்ஷன் படம் தானே பல ஹீரோக்களை உருவாக்கியிருக்கு. அப்போல்லாம் கிடையாது. காமெடி படமும் இன்றைக்கி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி படம் எவ்வளவோ இருக்குது. நான் அது இல்லை சொல்கிறேன். நல்ல கதையும் வாழ்வியல் அவங்களுக்கு ஒட்டி போகக்கூடிய ஒரு கதையாக இருக்குன்னா, அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படமாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, எமோஷனல் படமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து, நான் காமெடி வந்து எனக்கு விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி ஒரு டோட்டலாக வேறு ஒரு ஜேனரில் எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கருடன் அதுலேருந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும். எமோஷ்னல் ஆக்ஷன் இது ரெண்டுமே இந்த படத்தில் நிறைவாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன பார்க்குறப்ப வேறு ஒரு பரிமாணத்தில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு நடிகனாக இருக்குன்னு ஒரு நடிகனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடின்றது அது ஒரு வேற ஒரு பார்வை. அது நான் வந்தோமா போனோமா, என்னோடய சீன்ஸ் மட்டும் நல்லா வரணும், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு காமெடியனாக என்னை கமிட் பண்ணனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நடிகனோட பார்வையிலிருந்து எனக்கு தோணும். ஒரு காமெடியனாக இருந்து இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. நான் அப்படி என்னோடய சீன் மட்டும் நான் பார்க்க முடியாது. அது ஒட்டுமொத்த நான் கதை படத்தோட டிசைனில் இருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தயாரிப்பாளர் டைரக்டருக்கு அடுத்து நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெற்றிடமாக இருக்குது. நீங்கள் யார் கூட நினைச்சாலும் அந்த படம் ஹிட் ஆகும். காமெடினா அந்த இடத்த நிரப்புறதுக்கு சொல்லுவாங்களா, இல்லை மறுபடியும் அந்த இடத்துல? இல்லை, கண்டிப்பாக அது எல்லாம் இங்கே சினிமாவில் இந்த இடம் இவங்களுக்கான இடம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒன்று பதிவு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்த கண்டிப்பாக அதை நினைப்பிற விதம் இன்னொரு நடிகர் வந்துதே ஆவாங்க. அது ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமா காலகட்டத்தில் யாரோட இடத்த யார் நிரப்ப முடியாது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த கண்டிப்பாக இன்னொரு நடிகர் அந்த இடத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையாக அமைஞ்சால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதனால ஒன்று யாராலும் பார்க்கலாம். படம் வெளியிடுற சிக்கல் இருக்கா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து விஷால் படத்துக்கு வந்து சிக்கல் இருந்துச்சு. இப்போ உங்களை பற்றி ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்படி இருக்குது? இல்லையே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், சிறப்பாக இருக்குது. ஏன்னா விஷால் சொல்லியிருந்தாரு ரிலீஸ் பண்ணாது கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்டிலே சொல்லியிருந்தாரு. திரையரங்கு கிடைக்கிறத இல்லை ஏன்னா அந்த நேரத்தில் 2-3 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் தேட்டர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். இது 31ன்றது டோட்டல் தமிழ்நாடு தேட்டர்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம படத்துக்கு கருடனுக்கு இது மேக்ஸிமம் தமிழ்நாடு தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது. எல்லா தேட்டருமே இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 வந்து எப்போங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க ரசிகர்கள். ஆமாம், விரைவில் இந்த படம் விடுதலை 2 வந்துடும். என்னென்றால் பார்ட் 1 எந்த அளவுக்கு வெற்றி ஆச்சா அதை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு விடுதலை பார்ட் 2 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவர் சேதுக்கெல்லாம் கொஞ்சம் சேது மாமாவுக்கு கொஞ்சம் அவரோட சீன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்டில் செப்டம்பர் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.